ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அழகான வீடியோ தான் பார்க்க போறீங்க. இப்போ நான் கரண்டாக இருக்கிற வீட்டோட ஹவுஸ் வார்மிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. எல்லாருக்கும் வீடு கட்டணும், வீடு வாங்கணும்னு ஒரு கனவே இருக்கும். அந்த கனவு எனக்கும் இருந்துச்சு. என்னோட கனவு நிறைவேறிய நாள் அது. இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்றதுல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கும் வீடு கட்டணும்னு ஒரு கனவு இருந்துச்சுன்னா அந்த கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்களுடைய வீடு கட்டி ஒரு 4 years ஆகுது. கோவிட் டைம்ல தான் இந்த வீடு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஜூலை மந்த் புக் பண்ணோம். டிசம்பர் மந்த் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல் மந்த் நாங்கள் இந்த வீட்டுக்கு குடி போயிட்டோம். வித்தின் 4 to 5 monthsல இந்த வீடு டோட்டலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த கான்கிரீட் பேஸ் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த நிலத்துக்கு பூமி பூஜை பண்ணியிருந்தோம். பூமி பூஜைங்கிறது இந்தியாவில் பண்ணுற மாதிரி குழி தோண்டி செங்கலை வச்சு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பூஜையெல்லாம் கிடையாது. இங்கே யூஎஸ்ல நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு ஐயர் கொடுக்குற அந்த தீர்த்த தண்ணியை இந்த நிலத்துல ஃபுல்லாக மா இலையை வச்சு தெளிச்சுட்டு 4 பக்கத்தில் எலுமிச்சை மலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு 4 பக்கமும் வச்சுட்டோம். அவ்வளோதான், பூமி பூஜை முடிஞ்சது. ஸோ இப்போ கான்கிரீட் பேஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ டிசம்பர் மந்த் தான் கான்கிரீட் பேஸ் போட்டிருக்காங்க. ஜான்வரிலேருந்து வுட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. வீடு புக் பண்ணுறப்ப ஒரு மாடல் ஹோம் பார்த்து தான் புக் பண்ணோம். அந்த மாடல் ஹோமில் இங்கே ஃப்ளோர் கலர்ஸ் வச்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரி எக்ஸ்டீரியர் கலர்ஸ் அண்ட் ஸ்டோனோட கலர்ஸ் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். நாங்கள் புக் பண்ணது இதுதான். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த கலர்ஸ் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் எங்களோட வீட்டுக்கு. இந்த வீடியோவில் வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹவுஸ் வார்மிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஹோம் டூரில் இன்னும் கிளியராக எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்தியாவில் கட்டுற மாதிரி வீடெல்லாம் இந்த ஊரில் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. ஓங்கி உதச்சா ஒரு ஓட்டை விழுந்துரும் செவுத்துல. எல்லாமே இங்கே மரம் தான். யூஎஸ்ல பிரிக் ஹோம்ஸும் கூட கட்டுறாங்க. ஆனால் பிரிக் ஹோம்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நம்மளுக்கு இதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வுட்டை வச்சு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷனே நாங்கள் புக் பண்ணிட்டோம். இந்த வீடு கட்டுறப்ப நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 2 minutes டிரைவ் தான். இந்த பக்கத்து தெருவுக்கு போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அடிக்கடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடு கட்டுறப்பெல்லாம் நான் ஒன்றும் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கலைங்க. ஜஸ்ட் ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு சேஃப்டிக்காக வீடியோ எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சேன். அந்த வீடியோ இப்போ உங்களுக்காக யூஸ் ஆகுது. இந்த வுட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்குறப்ப எங்களுக்கு ஃப்ராங்காக என்ன தோணுச்சுன்னா, இப்படியாடா வீடு கட்டுறீங்க, இதுக்காடா எங்ககிட்ட $4 லட்சம் பிடுங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இதுதான் எங்கள் வீட்டோட லே அவுட்டு. ஸோ கீழே ஸ்டடி ரூம், டைனிங் ரூம், கிச்சனு, பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா, ஃபேமிலி ரூம், 2 car கராஜு, ஃபாயரு, அப்புறம் ஒரு கெஸ்ட் ரூமு, அப்புறம் ஃபுல் பாத்தெல்லாம் இருக்குது. இது அப்ஸ்டேர் மேலே 4 பெட்ரூம் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, மேலே ஒரு 3 பாத்ரூம் இருக்குது. ஸோ சும்மா அந்த வுட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தா உங்களுக்கு புரியாதுல்ல, அதுக்காக தான் இதை காமிச்சேன். இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். இந்த கம்யூனிட்டியில ஒவ்வொரு பிளேஸும் லாட் வைஸா பிரிச்சிருப்பாங்க. எங்களோட லாட் டோட்டல் சைஸ் 10,000 ஸ்கொயர் ஃபீட். அதுல நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற வீடு 3,300 ஸ்கொயர் ஃபீட். ஸோ வீடு கொஞ்சம் பெருசு தான். ஆனா இந்த வுட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கறப்ப எங்களுக்கு ரொம்பவே டவுட்டா இருந்துச்சு. நாங்க எதிர்பார்க்கிற வீடு மாதிரி இது ரொம்ப சின்னதா இருக்கே, நாங்க எதிர்பார்க்கிற வீடோட சைஸ் எங்களுக்கு விஷுவலைஸ் பண்றதுக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த வீடு கட்டினது லெனார் பில்டரு. கரெக்டாக 4 மாதம் தான், சொன்ன டைமுக்கு கரெக்டாக கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு கசின்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வீடை இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ கோவிட் டைமில் தான் இந்த வீடு புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு எங்களால் இந்த வீடு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் வீடோட ப்ரைஸ் எல்லாமே எக்கத்தப்பாக ஏறிடுச்சு. ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த 2024-2025 வீடு வாங்கணும்னு நினச்சாலே கஷ்டம். ஏன்னா வீடோட ப்ரைஸ் அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேலே உள்ள பாத்ரூம்ஸ் அண்ட் பெட்ரூம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த வுட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஹோம் டூரில் இன்னும் கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு வீடோட டோட்டல் ப்ரைஸ் இருக்குல்ல, உங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த டோட்டல் ப்ரைஸில் நீங்கள் ஒரு 20% டவுன் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் 20% கொடுக்க முடியலன்னா 5 to 10% நீங்க பே பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளதெல்லாம் இஎம்ஐல கட்டுற மாதிரி இருக்கும்.
எனக்கு வந்து பெருசா எந்த ஆசையுமே கிடையாது. ஒரு வீடு வாங்கணும். அந்த வீட்ல ஃபேமிலியோட சந்தோஷமா வாழணும். அவ்வளோதான். இத தவிர்த்து வந்துட்டு பெருசா வந்து சம்பாரிக்கணும், பெருசா சொத்தெல்லாம் வாங்கணும், அந்த ஆசையெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஏப்ரல் மந்த்து வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டலா சொன்ன டைமுக்கு, சொன்ன டேட்டுக்கு வந்துட்டு வீட்டோட சாவி எங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த லோன் டாக்குமெண்ட்ல சைன போட்டுட்டு, வீட்டு சாவி வாங்கிட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து எல்லாரும் வீட சுத்தி பார்க்க வந்திருக்கோம். ஸோ பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு ஈடா வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அன்வித் குட்டி, அங்கித் குட்டி நாங்க 3 பேரும் சேர்ந்து ரிங்கா ரிங்கா ரோசஸ் தான் விளையாண்டுட்டு இருக்கோம் சும்மா ஃபன்னுக்காக. இந்த வீடு ஒன்றும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாலாம் அப்படியே லட்டு மாதிரி கிடைக்கல. நிறைய கஷ்டங்கள், நிறைய மனசு நொந்து போயிட்டு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த வீடு எங்களுக்கு கிடைச்சது. அடுத்ததா வீட்டோட ஹவுஸ் வார்மிங் பார்க்கலாம். டூ 2021 ஏப்ரல் 3 மார்னிங் 5:30க்கு இப்போ ஹவுஸ் வார்மிங் பூஜை பண்ணோம். హ్యాండ్ శానిటైజర్ ध्रुवं धाराजावरुणो ध्रुवं देवा बृहस्पतिः ध्रुवं दगन्द्रशात्. ஏர்லி மார்னிங் பூஜைங்கிறதுனால எங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஒரே நேரத்தில் இப்படி காலையில் கூப்பிடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நாங்கள் பூஜையை முடிச்சுட்டு மார்னிங் ஷிஃப்ட் ஒரு கேங்கு ஒரு 20 ஃபேமிலிஸு, அப்புறம் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இன்னொரு கேங்கு 20 ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு கோவிட் டைமில் எல்லாரையும் ஒரே நேரத்துலையும் கூப்பிட முடியாது. அதனால நாங்கள் பிரித்து கூப்பிட்டோம். இந்த ஐயரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த ஐயரோட நேம் வந்துட்டு மணி ஐயர். நம்ம ஊர் கும்பகோணத்துக்காரர் தான். எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்ச ஐயர். எப்போ கோயிலுக்கு போனாலுமே நல்லா பேசுவோம். ஸோ அதே ஐயரை தான் வந்துட்டு இந்த ஹவுஸ் வார்மிங்க்கும் கூப்பிட்ருக்கேன். ஸோ ரொம்ப மனநிறைவாக அற்புதமாக வந்துட்டு தெலுங்கு ஃபார்மாலிட்டிஸ் படி, சம்பிரதாயம் படி எல்லா பூஜையும் இந்த ஹவுஸ் வார்மிங்க்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே மனநிறைவாக இருந்துச்சு. ஸோ இது வந்து 2021 நல்லா பீக்கு கோவிட் டைமுங்கிறதுனால எங்கள் வீட்லேயும் சரி, அத்தை மாமா, அம்மா அப்பா யாரையுமே வந்துட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட முடியல. ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் என்னோட மதர் இன்லா அண்ட் ஃபாதர் இன்லா வந்திருந்தாங்க யூஎஸ்க்கு. இன்னும் என்னோட அப்பா அம்மா இன்னும் இந்த வீட்டை பார்க்கல. ஸோ அடுத்ததான் அவங்க 2 பேரும் வந்து இந்த வீடை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சில நிறைய விசா இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எப்போ எங்களுக்கு கையில் வந்து 3 வருஷம் சாலிடாக விசா கிடச்சிதோ அப்போ வந்து நாங்கள் யோசித்தோம் வீடு வாங்கலாமா அப்படின்னு. யோசிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வீடு அமைஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே போய் அப்படியே உடனே புக் பண்ணிட்டோம். என்னதான் இது வந்து இயர்லி மார்னிங்காக இருந்தாலும் என்னோட பெரிய பையன் அங்கித் வந்து சூப்பராக எல்லா ஃபார்மாலிட்டிஸுக்கும் கோஆப்ரேட் பண்ணா. அன்வித் குட்டி ரொம்ப குட்டி பையன், அதனால அவனை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாபாவோட தம்பி கிட்ட கொடுத்துட்டோம்.
நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்களோட வலது கால ஒரே நேரத்துல எடுத்து வைக்கிற இந்த ஒரு நொடிக்கு தான் 8 வருஷம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிரகப்பிரவேசத்துக்கு முத நாள் நைட்டே ஃபுல்லா சூப்பரா டெக்கரேட் பண்ணி வீடு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு என்னன்னா பில்டர் வீடு கொடுக்கும் போதே லிவிங் ஏரியால லைட்டே கொடுக்கல. ஸோ நாங்க ஒரு 1 வீக் முன்னாடி பிளான் பண்ணி 4 லைட்டு தாங்க போட்டோம். அதுக்கு வீடு ஃபுல்லா பயங்கரமா டஸ்ட் ஆயிடுச்சு. அந்த டஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணி இந்த டெக்கரேட் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம். கல்யாணம் பண்ணிப்பார் வீடை கட்டிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு. அந்த பழமொழிக்கான அர்த்தம் எனக்கு இப்பதாங்க புரிஞ்சுது. ஒரு வீடை கட்டி கிரகப்பிரவேசம் பண்றதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. நிறைய காசு இருக்கு, கிரகப்பிரவேசத்தை கிராண்டா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா ரொம்பவே ஈஸி. எங்களோட பட்ஜெட்டுக்குள்ள சுருக்கி பண்றது தான் பெரிய கஷ்டம். ஸோ இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு சித்ராலயான்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேஷன் சர்வீஸ் இருக்கு. ஸோ அந்த சர்வீஸ் மூலியமா தான் நாங்க இந்த வீடை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தோம் ஹவுஸ் வார்மிங்காக. என்னோட saree பத்தி நான் சொல்லணும்னா இது வந்துட்டு என்னோட வெட்டிங் saree தான். ஸோ வெட்டிங் saree வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக நான் கட்டணும்னு நான் ரொம்பவே விருப்பப்படுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு அக்கேஷனுக்கு கட்டியிருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் வளைகாப்பு அங்கிட்டு பிறந்தால. ஸோ அப்போ அந்த வளைகாப்புக்கு நான் கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கிரகப்பிரவேசம் என்னோட ட்ரீம் ஹவுஸ் வார்மிங். ஸோ அதுக்காக வந்துட்டு இதுவும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் தான். ஸோ அதுக்காக வந்துட்டு புது சாரீலாம் எடுக்காம என்னோட கல்யாண புடவை கட்டணும் தான் எனக்கு ஆசை. ஸோ அதனால தான் கட்டியிருக்கேன். நம்ம மணி ஐயர் அற்புதமா எல்லா மந்திரமும் சொல்லி பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து பால் காய்ச்ச தான் போறோம். இந்த பால் காய்ச்சறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த பால் அழகா பொங்குறத வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாம போயிடுச்சுங்க. ஒரு சில காமெடியில அந்த நேரத்துல நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ சூப்பரா பால் காய்ச்சி முடிச்சாச்சு. Anagrananto tadastu. Good luck ma, good luck sir, all the very best. சுவாமியோடைய ஆசீர்வாதத்தினால செல்வங்கள் குளிக்கட்டும். வாங்க. गृहप्रवेश कर्मणि महागणपतिहोमाख्यं करिष्ये. नूतन गृहप्रवेश कर्मणि महागणपतिहोमाख्यं करिष्ये. वाहनमतिस्तुतिः प्रधानतया आरम्भम्. निखिलप्रदपन महागणपति होम महालक्ष्मी होम பூஜை முடிக்கிறதுக்கே 8 o'clock ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் 9 o'clock தான் கூப்பிட்டுருக்கேன். ஸோ இப்போ எங்க கூட இருக்கிறது பாபாவோட தம்பி ஸ்ரீனிவாஸ் வந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு வேணி கிருஷ்ணா, அப்புறம் என்னோட நெய்பர் வித்யா தான் இருக்காங்க. ஸோ வேணி தான் எனக்கு இப்போ ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னோட கசின் காயத்ரி செல்வா கூட இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வெக்கேஷன் போயிருந்ததுனால அவங்களால இந்த கிரக பிரவேசத்துல கலந்துக்க முடியல. அடுத்ததா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாலாஜி கஃபேலேருந்து இட்லி, வடை, பொங்கல், சாம்பார், சட்னி, பூரி மசாலான்னு அசத்தியாச்சு. அடுத்ததா லஞ்சுக்கு வந்துட்டு தப்லா ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு 20 ஃபேமிலிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு குலோப் ஜாமுன் வந்து டெசர்ட்டுக்கு பான் ட்ரஃபலும் வச்சுருந்தோம், ஜெய்மினியோட ஸ்பெஷலு. பேக் சரியில்லை, பேக் சரியில்லை. என்னடா டேடி ஆடுற மாதிரி ஆடுறீங்க. போட்டா அவ்வளவுதான். பால் போட சொன்னீங்க, போட்ட.
நான் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டனோ அங்கித்தும் அதே அளவுக்கு ரொம்ப ஆசைப்பட்டான் புது வீட்டுக்கு போகணும்னு. அவனோட ஆசையும் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஸோ 2 குட்டீஸும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. எங்களோட ஹவுஸ் வார்மிங் மன நிறைவோட முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட விஷஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அடுத்து வேற என்ன வேலை, குட்டி ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக நாங்கள் எல்லாரும் தூங்க தான் முடிவு பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, உங்கள் நிவேதா. Bye bye.